வந்துருச்சு. சரிடா பாபி, யாரெல்லாம் மீனோட வீடியோ பார்க்கலையோ இந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு மீனோட வீடியோவும் வரும். இன்னைக்கும் அதே மாதிரி நான் ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போறேன். ஆமா டியானா, எனக்கு ஒரு டிராயிங் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உன்னை பார்த்துதான் இப்ப நான் கொஞ்சமா வரைய கத்துக்கிட்டேன். இன்னும் நிறைய வரைய சொல்லி தரியா? நான் இன்னும் நல்லா கத்துக்கிறேன். கம்ப்யூட்டர்ல பெயிண்டிங் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டியானா, இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு. சரி டியானா, இன்னைக்கு என்ன டிராயிங் பண்ண போற? இன்னைக்கு என்னோட ஸ்கூல்ல ஒரு அழகான டால் வரைய சொல்லி கொடுத்தாங்க பார்பி. அது மட்டும் இல்ல, அந்த டால் டான்ஸ்லாம் கூட ஆடிச்சு தெரியுமா? என்ன டியானா சொல்ற? டால் டான்ஸ் ஆடிச்சா? அப்படியே டியானா, டால் டான்ஸ் ஆடுதா? எப்படி டியானா? ஆமா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் இத உங்களுக்கு வரைஞ்சி ஆட வச்சு காட்டுறேன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓ அப்பனா ஓகே, நீ டிராயிங் பண்ணு டியானா. நான் ஸ்கிப் பண்ணாம நீ டிரா பண்றத ஃபுல்லா பாக்குறேன். சரி ஓகே गाइस, நான் வரைய போறேன். டால் டான்ஸ் ஆடுறத நீங்க பார்க்கணும்னா கிட்ஸ் கிங்டம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கம்ப்யூட்டர்ல எப்பவும் போல சர்ச் போயிட்டு பெயிண்ட்னு டைப் பண்ணா பெயிண்ட் அப்ளிகேஷன் வந்துரும். அதுல டாலுக்கு ஒரு ஃபேஸ் வரைஞ்சிருக்கேன் गाइस. அதுக்கு அழகா ரெண்டு கண்ணு வரைஞ்சிடுவோம். அப்புறமா ஐப்ரோ, மூக்கு, வாய் இதெல்லாம் சின்னதா போட்டாலே போதும் பார்பி. அப்பதான் பொம்மைக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் உங்களுக்கே தெரியும், காது கண்டிப்பா வரையணும். சரியா? கண்ணு மட்டும் கரெக்டா வரையணும். சரிங்களா? இல்லனா டாலோட ஃபேஸ் டோட்டலா மாறி போயிடும் பார்பி. சரி டியானா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் வரையும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு தெரியுமா? என்ன ஃபேஸ பார்க்க வேற மாதிரி இருக்கு டியானா? ஆமா பாரி, இன்னும் ஹேர்லாம் வரையலல, இப்ப பார்க்க அப்படிதான் இருக்கும். சரி, இப்ப பொம்மைக்கு கழுத்து வரையலாம். கழுத்துல என்ன போடுவாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். கழுத்துல மணி இருந்தாதான் நல்லா இருக்கும். நீ கரெக்டா சொன்ன பாபி, மணி தான் வரைய போறேன். இதுலயும் ஸ்டார்டிங்ல எனக்கு வரையவே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு फ्रेंड्स. பட் நான் நிறைய பிராக்டீஸ் பண்ணதும் எனக்கு ஈஸியா ஆகிருச்சு தெரியுமா? இப்போ நம்ம ஃப்ராக் வரையலாம். இத கரெக்ட்டா வரையணும். சரிங்களா? கொஞ்சமா ஷேப் வேற மாதிரி போனாலும் அது பார்க்கவே நல்லா இருக்காது. சோ இத மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா பொறுமையா அவசரப்படாம வரையணும். அதுக்கு அப்புறம் பொம்மைக்கு கால் வரையலாம். ரெண்டு கால் வரைஞ்சதும் ஃப்ராக்குக்கு சில கோடெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேவா? கோடு போட்டாதான் ஃப்ராக் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் फ्रेंड्स. சோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துல தான் ரொம்ப அழகா டால் வரைய முடியும். ஆமா டியானா, நீ சொல்றது கரெக்ட் தான். நானும் வரைய சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தான் சிலதை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா வரைஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது நல்லாவே இல்ல தெரியுமா? அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், சின்ன சின்ன விஷயம் கூட மிஸ் பண்ணாம டைம் எடுத்து பொறுமையா டிரா பண்ணாதான் நமக்கு கரெக்டா பெயிண்டிங் கிடைக்கும். இப்போ நம்ம பொம்மைக்கு கைலாம் வரையலாம். இத வரைஞ்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் பொம்மைக்கு உருவம் வந்துரும் பார்பி. அதுக்கு அப்புறம் ஹேர் வரையலாம். ஹேரையும் வரைஞ்சிட்டா பொம்மை முழுசா ரெடி ஆகிடும்டா பார்பி. ஹேர் வரைய போறீங்கன்னா அந்த பொம்மைக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கொடுத்தா நல்லா இருக்கும், 2-3 ஹேர் செட் பண்ணி பாருங்க फ्रेंड्स. இந்த பொம்மைக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருந்தாதான் கரெக்ட்டா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் இந்த ஹேர் ஸ்டைல் வரையறேன். ஹேர் மட்டும் இருந்தா பத்தாது டியானா, அது கூட ஹேர் பேண்ட் வச்சாதான் நல்லா இருக்கும் டியானா. கரெக்ட்டா சொன்னடா பாபி. நான் கூட பார்பி வீடியோஸ்ல நிறைய பார்த்திருக்கேன். அதுல பார்பிக்கு பேண்ட் இருக்கும்டா, அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி தான் நானும் இப்ப வைக்க போறேன். இப்ப பாருங்க, டால் ஃபுல்லா வரைஞ்சாச்சு. கலர் கொடுத்தா போதும், டால் எவ்வளவு அழகா மாறி
எப்பவும் போல பிளாக் கலர் வேணாம் டியானா, கலர் மாத்தி மாத்தி கொடு, அப்பதான் நல்லா இருக்கும். சரி பாபி, இப்ப தலைமுடிக்கு நான் ப்ளூ கலர் கொடுக்கிறேன், ஸ்கின்னுக்கு மீடியம் ஸ்கின் கலர் கொடுக்கிறேன். அப்பதான் பாபி மாதிரியே கியூட்டா அழகா இருக்கும். ஃப்ராக்குக்கு பர்பிள் கலர் கொடுத்து பார்ப்போம். அப்புறம் மேல ரெட் கலர் கொடுப்போம். சரிங்களா? ஹேர் பேண்டுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பிங்க் கலர் கொடுப்போம். இப்ப பாருங்க கலர் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஃப்ராக்குக்கு மேட்சா மணிக்கு ப்ளூ கலர் கொடுத்து பார்க்கறேன். போதும் டியானா, இப்ப நம்ம இஷ்டத்துக்கு கலரை மாத்தி மாத்தி பாப்போமா? இப்பவே பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாத்தீங்களா? இது மாதிரி உங்களுக்கும் என்னென்ன கலர் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாடா பாபி, நமக்கு பெயிண்ட் இருந்ததுன்னா நம்ம எந்த கலர் வேணா கொடுத்து பார்க்கலாம். இந்த கலர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாரும் இத வீட்ல ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டியானா, பொம்மைலாம் வரைஞ்சிட்டேன், ஆனா அது டான்ஸ் ஆடுறதுல சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட. நீ இன்னும் டான்ஸ் ஆடவே இல்லையே. வெயிட் பண்ணுடா பாபி, இப்பதானே எல்லா கலரும் கொடுத்து முடிச்சேன். கண்டிப்பா உனக்கு டான்ஸ் ஆடி காட்டுவேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச எல்லா கலர்லயும் நான் பார்பி பாருங்க ஒண்ணா கொண்டு வந்து வச்சிட்டேன். இப்போ பாருங்க எப்படி ஆடுதுன்னு. வாவ், செம்மையா இருக்கு. எல்லாம் இஷ்டத்துக்கு ஆடுதுங்களே. எப்படி டியானா இத பண்ண? இது எப்படி பண்ணன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நான் இன்னொரு வீடியோ